ஹாய், வெல்கம் டு ஜிஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் ஆக்கினேன். மஞ்சள் சோறுக்கு குடல் குழம்பு, குடல் கிரேவியும் தான் செஞ்சுருக்கேன். இந்த குடல் குழம்பு, குடல் கிரேவி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த குடல் குழம்பையும் குடல் கிரேவியும் வச்சு இன்றைக்குள்ள லஞ்சை முடித்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் நான் கலக்கி செய்யலான்ட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம குடல் குழம்பு வச்சுருந்தோம்ல, அது நல்ல திக்கான குழம்பானதும் இந்த முட்டையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கலக்கிக்கு மட்டன் குழம்பு, குடல் குழம்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு நம்ம வெங்காயம் சாப் பண்ணி போடலாம். நம்ம கலக்கியில் வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே ஆட் பண்ணலை, ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கலக்கியை அப்படியே நம்ம பேனில் ஊற்றி ரொம்ப மிக்ஸ் பண்ணி எடுத்துடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு பக்கமாக தள்ளி விட்டு அந்த கலக்கியை அப்படியே திருப்பி போட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது ரொம்ப வெந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்றது தானே. இப்போ பாருங்கள், இந்த கலக்கியில் பச்சை வெங்காயம் கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே நான் வேகிறதுக்குள்ளேயே எடுத்துட்டேன். ஆனாலும் பாருங்கள், அந்த சூட்லேயே நல்லா வெந்துருச்சு இந்த கலக்கி. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இல்லாமல் ஒரு குடல் குழம்பு ஊற்றி நம்ம ஒரு கலக்கி செஞ்சுருக்கோம். சால்ட்டு மஸ்ட்டு, சால்ட்டு கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நம்ம குழம்புல உள்ள சால்ட்டு பத்தாது, இந்த முட்டைக்குள்ள சால்ட்டு போடணும்.